ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல இந்த குட்டி பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். நடு ரோட்ல பாவம் பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்கேன். அம்மா என்னை ஏமா தனியா விட்டு போனீங்கன்னா அனாதை இல்லல்லம்மா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், வந்து என்ன சேர்ந்துருங்கன்னு சொல்லி பிள்ளை பாவம் தனியா ரோட்ல ஃபீல் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்கோம். அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த குழந்தையோட அப்பா ஒரு தரித்திரம் முடிச்ச பையன். இந்த குழந்தையோட அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது இந்த குழந்தை பிறந்த அப்புறமே போல. அதுக்கப்புறமா ஒரே சித்தி குடும்பம் தான். இந்த சித்திக்காரி நல்லவ வேஷம் போட்டு அப்படியே வெளியில கெட்டதா நடப்பாளே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சேர்ந்தவ. அவ பிரெக்னெண்டா இருக்கா. இந்த குழந்தை பிடிச்சு அவளை தள்ளி விட்டு அவ கீழே போய் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவே, இந்த ஹஸ்பண்ட் பையன் சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அவகிட்ட சண்டைக்கு போறான். உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், நான் அத்தனை தடவை சொன்னேன் ஆன்டி பக்கத்துல போகாதன்னு, ஆனா அவளை கோவமா அவங்கள பிடிச்சு தள்ளி விட்டு இருக்க, உன்னை என்ன பண்ண போறேன் பாருன்னு சொல்லி கத்துவான். இந்த குழந்தை எவ்வளவு சொல்லுது, இல்லப்பா நான் அவங்க பக்கம் கூட போகலப்பா, நான் தள்ளி விடவே இல்ல சித்தின்னு சொல்லும். அந்த குழந்தை இன்னும் எதனா உண்மையை சொல்லிட போதுன்னு இவளே வாண்டடா வந்துட்டு விடுங்க, அவ சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன தெரிய போகுது, வேணும்னா படிக்கட்டுல இருந்து என்ன தள்ளி விட்டுருப்பான்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லி சமாளிப்பா. இங்க இருக்க இந்த தாய் கிழவி யாரோட அம்மான்னு தெரியல, அந்த பொண்ணோட அம்மாவா இல்லனா இந்த அப்பங்காரனோட அம்மாவான்னு. ஏண்டி உங்க அம்மா கூட சேர்ந்து நீயே சாக வேண்டியதானே, எதுக்கு உயிரோட இருந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க, உங்க அம்மா ஒரு தரதரன்னா நீ ஒரு ஏழ்ற அப்படின்னு சொல்லி பேசவே, குழந்தை எங்க அம்மாவை பத்தி பேசாதரே கழடி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டைக்கு போவா. இவ்வளோண்டு இருந்துட்டு பெரியவங்களே மதிக்காம பேசுறான்னு அடிக்கலான்னு வருவான் அப்பங்காரன். அதுக்குள்ள சித்திக்காரிக்கு கரெக்டா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பெயின் வந்துருச்சு போல. உடனே அவளை தூக்கிட்டு இந்த பக்கமே நீ வரக்கூடாது, எங்கன்னா போய் தொல்லன்னு சொல்லி கத்தி விட்டு அங்கிருந்து ஓடிட்டா. அதுக்கப்புறமா தான் குழந்தை ரோட்ல அவ பாட்டு தனியா இல்ல, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி புலம்பிட்டே வருவா. எதிரில அவங்க அம்மாவை பாக்குற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கார் வேகமா வந்து ரொம்ப பக்கத்துல வந்து நிக்குது. டக்குன்னு அப்படி நிக்கவே குழந்தைக்கு பேனிக் அட்டாக் மாதிரி வந்து அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப காட்டுறவரு இந்த குழந்தையோட மாமா, அதாவது இந்த குழந்தையோட அம்மாவோட அண்ணன். மொத்தமா 3 அண்ணனுங்க இருக்காங்க அவங்களுக்கு. அதுல ஒரு அண்ணனை தான் இப்ப காமிக்கிறாங்க. இப்படி ஒரு குழந்தை இருக்கிறதே இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டு அதுக்கப்புறமா இறந்து போயிட்டாங்க போல. இப்ப இந்த குழந்தைய பார்த்துட்டு பாக்குறதுக்கு என்னோட தங்கச்சி பொண்ணு மாதிரியே இருக்கு, எனக்கு சந்தேகமா இருக்கு, உடனே ஹாஸ்பிட்டல கூட்டு போலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டு கார்ல உட்கார வைப்பாங்க. இந்த அப்பங்காரனும் ஒரு பக்கம் சித்திய கார்ல ஏத்திட்டு இருக்கும் போது இவர் இருக்கிறத பாக்குறான். இவர் இருக்கிறத பார்த்ததும் இவருக்கு கீழே தான் அவனே வேலை பார்த்துட்டு இருக்கான். வந்துட்டு வாண்டடா பேச்சு கொடுப்பான். உள்ள கார்ல குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இந்த அகலைய போயிட்டு எதுக்கு உங்க வண்டியில ஏத்துனீங்க, உங்க காரையே நாஸ்தி பண்ணிடும், அப்படி ஒரு விளங்காதது அதுன்னு சொல்லி தூக்கலான்னு போவான். இவர் பிடிச்சு தள்ளி விட்டு உனக்கு நேரம் சரியில்லை ஒழுங்கா ஓடி போயிடுன்னு சொல்லி மாட்டி விட்டு அங்கிருந்து குழந்தைய கூட்டு கிளம்பிட்டாரு. ட்விஸ்ட் என்னன்னா இவனுக்கே அந்த குழந்தை யாரோட குடும்பத்தை சேர்ந்ததுன்றது தெரியல. அவங்க அம்மா பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லயே பாத்துட்டு இருக்கான். அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா அந்த பேனிக் அட்டாக் அந்த பொண்ணு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிருக்கு. அதனால கோமாலே இருக்கா, அவ இறக்குறத கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உசுரை கொடுத்து டாக்டர் போராடிட்டு இருப்பாரு. பக்கத்துல ஒரு மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் நின்னுட்டு, பாப்பா சீக்கிரம் கண்ணு முழிச்சு பாரு, நீ உயிரோட இருந்தாதான் உங்க அம்மாவை காப்பாற்ற முடியும், அவசரப்பட்டு போய் சேர்ந்துராதன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பாப்பா அதோட கனவு லோகத்துல இருக்க அந்த இடத்துக்கு இந்த மாஸ்டர் வந்திருக்காரு. நீ உயிரோட போனா மட்டும்தான் உங்க அம்மாவை காப்பாற்ற முடியும் நான் சொல்லியிருக்கேனா இல்லையா, இப்ப நீயே பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டா உங்க அம்மாவை அப்ப யார் காப்பாத்துவா அப்படின்னு இவர் கேட்பாரு. இவ ஃப்ராடு பைய தானே, நீ உனக்கே ஒன்னும் தெரியாது, சும்மானே என்கிட்ட வந்து கதை சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்பா. அவரு சில மேஜிக் எல்லாம் பண்ணி காமிக்கிறாரு. அப்போ உண்மையாவே உங்களால மேஜிக் எல்லாம் பண்ண முடியும்னா எங்க அம்மா கூட என்ன சேர்த்து வைக்க முடியுமான்னு கேட்கிறா. உனக்கு தேவையான மேஜிக் எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம 2 பேர் மீட் பண்ற விஷயத்த நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு கிஃப்டா ஒரு ரோப்பை கையில கட்டி விடுறாரு. அதாவது இவளோட சேஃப்டிக்காக. பார்த்தா இந்த இடத்துல இருக்கு அந்த குழந்தை குணமாக ஆரம்பிச்சுட்டா. அவர் கொடுத்த ரோப் மூலமா தான் போல. அந்த குழந்தைய கண்ணு முழிச்சிட்டு சுத்தி 4 பேர் நிக்கிறாங்க. நீங்க யாருன்னு சொல்லி பயந்துட்டே கேட்பா. அந்த தாத்தா, அந்த அம்மா உன்னோட சொந்த தாத்தா, உன்னோட அம்மாவோட அப்பா, இவர் உன்னோட பெரிய மாமா, சின்ன மாமா, நடு மாமான்னு சொல்லி அவங்க எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த குழந்தைக்கு அவளோட பொம்மையும் கொடுக்குறாங்க. மாமா கூப்பிடுறாரு, வாடா செல்லம் வீட்டுக்கு போலான்னு. அதுக்கு நான் வரமாட்டேன், அந்த ஆன்டி சைத்தான் என்ன அடிச்சே கொன்னுடும், அங்க நான் வர்றதுக்கு நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவா. அவங்க அப்படியே மனசே கஷ்டமாகுது, குழந்தை இப்ப இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்களேன்னு. நீ கவலைப்படாத செல்லம், நாங்க அந்த வீட்டுக்கு கூப்பிடல, மாமாவோட வீட்டுக்கு தான் கூப்பிடுறோம், அங்க வந்து உனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க. குட்டி பொண்ணு சரி ஓகே நான் வரேன், அதுக்கு முன்னாடி என்னோட அம்மாவோட ஒரு ஜேட் பெண்டன்ட் இருக்கு, அதை போயிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு கேட்கிறா. சரி ஓகே நான் அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. இவங்களுக்கு இப்பதான் இந்த பொண்ணோட அம்மா எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு பெரிய குடும்பத்தோட பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது இல்லாம இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வேற உருவாக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி பக்கத்துல இருந்து இவனோட அம்மா போல அது புலம்பிட்டு கிடக்கு. அந்த இடத்துக்கு குழந்தைய கூட்டிட்டு அந்த இடத்துக்கு இவங்க வர அப்படியே பாசக்கார அப்பா மாதிரி, ஐயோ ஏ செல்ல என்ன விட்டு போயிட்டியா, நீ கடைசியில வந்துட்டியா அப்பா கிட்டன்னு சொல்லி வருவான். 3 பேரும் அவளை நெருங்க கூட விட மாட்டாங்க. அவளோட ஜேட் பெண்டன்ட் இங்க இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து வேற ஏதோ சீன் கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை பிள்ளை அங்க போயிட்டு அந்த ஜேட் பெண்டன்ட் எடுக்கலான்னு பாக்குது. அதுக்குள்ள சித்திக்காரி கையில எடுத்து வச்சிருக்கா. அதை ஒழுங்கா கொடுங்க, அது எங்க அம்மா வருது, நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பா. சித்திக்காரி
என்ன சொல்லும், நானும் அம்மா தானே, என்கிட்ட போய் இப்படி பேசுறேன்னு அதுக்கு இந்த டிராமாவை நிப்பாட்டுறீங்களா, இப்பதான் சுத்தி யாருமே இல்ல, நீங்க ஒரிஜினலா என்கிட்ட எப்படி நடந்துப்பீங்களோ அப்படி நடந்துக்கோங்கன்னதும் அவளுக்கு கோவம் வந்துருது. குழந்தை பிள்ளைய அடிக்கலான்னு இவ கையில தான் பாதுகாப்புக்குன்னு ஒரு கயிறை கட்டி விட்டுருக்காங்கல்ல, அந்த கயிறுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சக்தி வந்து அவளை அட்டாக் பண்ணி கீழே விழுந்துடுறா. அந்த சத்தம் கேட்டு இவளோட தேர்ட் அங்கிள் உள்ள ஓடி வந்து என்னாச்சு என்ன பிரச்சனை என்னதுக்கு, அவன் அடிக்க வந்தா அவளே தான் விழுந்தான்னு எதுவுமே பண்ணலன்னு குழந்தை சொல்லும். உனக்கு அசிங்கமா இல்ல, குழந்தை கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, கூட அந்த ஜேட் பெண்டன்ட்னு வாங்கிட்டு அங்க இருக்க ஒரு பேரட் பொம்மையை எடுத்துக்கிறா. இதுதான் என்னோட ஃபேவரட் டாய் அங்கிள், நான் இதை எடுத்துக்கிறேன்னு அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. அப்பங்கார சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். அப்பா உனக்கு நிறைய பொம்மை வாங்கி தரேன்டா தங்கம், அப்பா கூடவே இருக்கேன், அதுக்கு எனக்கு அப்பாவும் வேணாம், நீ வாங்கி தர பொம்மையும் வேணாம், நான் என்னோட அங்கிள்ஸ் கூட போறேன் அப்படின்னு சொல்லுவா. அந்த பாட்டிக்காரியோ என்னமா இப்படி பேசுற, என்னதான் அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இப்படியா அப்பா கிட்ட பேசுறது, கொஞ்சமாச்சு மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லுவா. இவங்க கிட்ட நான் என்னக்க பாக்குறா, அப்பாவோட அம்மா ஒரு வாட்டி கூட உங்களை பத்திலாம் என்கிட்ட சொன்னதே இல்ல, இவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே அவளை பத்திரமா பாத்துருப்பேன்னுவா. ஆமா, மென்ஷன் பண்ற நிலைமையில தான் நீ அவளை வச்சிருந்த, குப்பை தொட்டியை விட கேடு கட்டவன் நீன்னு சொல்லி அடிக்கிறதுக்காக ஆளை ஏவி விடுறாங்க. அம்மா கறி தடுக்க ட்ரை பண்றா, ஆனாலும் இவங்க ஓயறதா இல்ல, எங்க அக்கா வாழ்க்கையவே சீரழிச்சிடலன்னு சொல்லி நல்ல நாள் வச்சுட்டு தான் அங்கிருந்து கிளம்புறாங்க. பாப்பா கார்ல போகும்போது தூங்கிட்டு இருப்பா. அந்த நேரம்னு பார்த்து ஒரு கனவு கண்டா. அந்த கனவுல அவங்க அம்மா வராங்க. இப்ப நீ போற இடம் உன்னோட சொந்த தாத்தாவோட வீடு, அங்க உன்னை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு யாரோ கிடையாது, நீ அவங்க யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது, பாட்டி கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, நீ தான் பாட்டியை பத்திரமா பாத்துக்கணும், அம்மா அப்பப்ப உன்னை வந்து பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அங்கிள் தான் சமாதானப்படுத்துறாரு, எதுக்குடா செல்லம் அழுகுற, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. செம்ம கெத்தா 3 பேரும் என்ட்ரி கொடுத்து குழந்தை கூட்டிட்டு உள்ள போவாங்க. அத ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல அவ்வளவுதான், இவங்களை கம்ப்ளீட்டா பேங்க் ரெப்டுக்கு போக வச்சு மண்டையெல்லாம் உடைச்சு விட்டாங்க, இவன் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்துன்னு. சித்திக்காரி இவனை போய் நம்பின பாரு, இவனை நம்பினாலாம் வேலைக்காகாது, இவ்வளவு பெரிய குடும்பத்துல அவ போயிட்டால, நம்மள இந்த நிலைமை காக்கணும், அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்க. குழந்தை ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா எல்லாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப காமிக்கிறவ பெரிய அண்ணனோட ஒய்ஃப். வந்ததும் வந்துச்சா சாத்தான், எங்க இருந்து புடிச்சுன்னு வந்தானுங்கன்னு தெரியல, இதெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வரானுங்க அப்படின்னு சொல்லி மனசுலதான் நினைப்பா. குட்டிக்கு கிளியரா கேட்டுருது, நான் ஒன்னும் சாத்தான்லாம் கிடையாதுன்னு சொல்லும். என்னமா ஆச்சு, என்ன பிரச்சனையான அங்கிள் கேட்டா, இல்ல அங்கிள் இவங்க தான் என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னதும் அது பாத்துருது. இல்ல உங்க யாருக்குன்னா கேட்டுச்சா, அந்த குழந்தை ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்கு, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலன்னு சொல்லும். ஃபர்ஸ்ட் என்ன சரி ஓகே எதுவும் பேசாத, இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அனுப்பி வைக்கிறாரு. இவங்க 2 பேர் லவ்வர்ஸ் தான், பட் ஆனா பெருசா 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் கிடையாது போல. இங்க இருந்தும் வந்து என் வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறேன், உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்குறேன் இருன்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. குட்டி பிள்ளையை பாக்குறதுக்காக அவளோட அந்த மாஸ்டர் வந்திருக்காரு. இவ அங்க இருக்க பேரட் கூட எல்லாம் பேசுவா. இவ கேக்குறா, எனக்கு மட்டும் எப்படி நீங்க பேசுறதும் சரி அந்த பேரட் பேசுறதும் சரி கேக்குது, மத்த யாருக்குமே ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த பவர் வந்து உனக்கு உங்க அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, ஆனா உனக்கு இதை பெருசா யூஸ் பண்ண தெரியல, அது ஆபத்துல தான் முடியும், நீ இன்னும் டீப்பா அதை கத்துக்கிட்டா மட்டும்தான் அதெல்லாம் நீ யூஸ் பண்ண முயற்சி பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அங்கிள் மா பார்ட்டிக்கு லேட் ஆயிடுச்சு வாடாமான்னு கூப்பிடுறாங்க. அதனால மாஸ்டர் மறைஞ்சு போயிட்டாரு. இந்த பாப்பா வந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக ஒரு பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டில குழந்தைய பார்த்துட்டு மறுபடியும் மனசுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறா. அவளுக்கு கேக்குதுல, அப்படியுமே அவ மனசுக்குள்ளே பேசிட்டு கிடக்கா. இவளுக்கு எப்படி நம்ம பேசுறத கேட்கிற பவர் இருந்துச்சு, இவங்க அம்மாவோட பவர் எப்படி இவளுக்கு வந்திருக்கும், அவதான் செத்துட்டாளே, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதே சர்ப்ரைஸா இருக்கு, அவளோட அந்த தாயத்தை இந்த பில்டிங்ல தானே ஒளிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி சொல்றா. அதை கேட்டது குழந்தை அவங்க பெரிய அங்கிள் கிட்ட, இந்த மாதிரி இந்த பில்டிங்க்கு நான் போகணும், என்ன கூட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குது. உங்க அம்மா சின்ன வயசுல அங்கதான் இருப்பா, உனக்கும் ஆசையா இருக்கா, வா நான் கூட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துக்கு வந்ததும் குழந்தை, எனக்கு இந்த மாதிரி இந்த செடியெல்லாம் வைக்கிறதுக்கு பள்ளம் தோண்டுவாங்கல்ல, அதுக்கு ஒரு டூல் இருக்கும், அந்த டூல் வேணும்னு கேக்குறா. அங்கிளும் மண்ணில் விளையாட போறியா செல்லம், நான் அதை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி 3 சைஸ்ல ஏற்பாடு பண்ணி வைக்கிறாரு. அங்கிள் இந்த குட்டி எடுத்துக்கூடா செல்லம், உனக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாரு. ஆனா அவங்க மாஸ்டர் பின்னாடி இருந்தா சொல்லி கொடுக்குறாரு, குட்டி எடுத்துறாத, இருக்கிறதுலே பெருசா இட, அதுதான் கரெக்டா இருக்கும்னு. குட்டி பொண்ணு, யோ என் சைஸுக்கு அதுதானே கரெக்டா இருக்கும், நான் இதை தூக்கிட்டு எப்படியா அங்க பள்ளம் தோண்டுவேன்னு வா, ஒழுங்கா மாஸ்டர் சொல்றதை கேளு, அப்புறம் வருத்தப்பட்டு நிக்காதன்னு சொல்லி வான் பண்ணுவாரு. அதனால அவர் சொன்ன மாதிரியே பெருசே தூக்கி எடுத்துட்டு போயிட்டு அங்க பள்ளம் தோண்டிட்டு இருக்கா. அதை பாக்குறப்ப அவங்க அங்கிளுக்கு ரொம்பவும் சர்ப்ரைசிங்காவும் இருக்கு, கியூட்டாவும் இருக்கு. ரொம்ப நேரம் பள்ளம் தோண்டிட்டே இருந்தவளுக்கு திடீர்னு ஒரு பார்சல் மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்குது. அதை எடுத்து இவ என்னன்னு பாக்கிறதுக்குள்ள அங்கிள் துடிச்சு பிடிச்சு ஓடி வந்து பாக்குறாரு. இதை நான் ரொம்ப தேடிட்டு இருந்தது, ஃபைனலி உனக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லுவாரு. இதுவரை யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் இவங்க வந்ததும் இந்த ஃபர்ஸ்ட் அங்கிளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேக்குறா, என்ன ஆச்சு 2 பேரும் எங்க போயிருந்தீங்கன்னதுக்கு, நீங்க தானே ஆன்ட்டி சொன்னீங்க இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல எங்க அம்மாவோட தாயத்தை ஒளிச்சு வச்சிருக்கேன்னு, அதை எடுக்கிறதுக்காக தான் போனோம், அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை கெட்ட வார்த்தையில வர இவங்க திட்டினாங்க அப்படின்னு சொல்லுவா. அவ பதறா, ஐயோ வாய் எடுத்தா இது பொய்யா சொல்லிட்டு இருக்குன்னு அப்படிலாம் சொல்லலன்னு. அங்கிள் குட்டி குழந்தைக்கு மேல பழி போடணும்னு எத்தனை ஆசை இருக்கேன்னு, அவ ஏன் இப்பெல்லாம் பண்ண போறான்னு கேட்பாரு. இவளோ நீங்க அவ பேச்சு ரொம்ப நம்பிட்டு இருக்கீங்க, நான் அப்படி பண்ணேன்னு சொல்றாள், எப்ப நான் அப்படி பண்ணேன்னு கொஞ்சம் தெளிவா
தெளிவா சொல்லுனதுக்கு இதே இடத்துல நின்னுதான் நீங்க சொன்னீங்க, அது உங்களோட மனசுக்குள்ள சொன்னீங்க, எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்லுவா. அவளோ ஐயோ இந்த பொண்ணு வாய் எடுத்தா போய் தான் சொல்லிட்டு இருக்கு, இந்த பொண்ணால அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க சித்திக்கு அபார்ஷன் ஆகி இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இவதான் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப என்னன்னா என் மேல பழி போட்டு என்னையும் உங்களை விட்டு பிரிக்க பாக்குறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா அப்படியே பொண்ணு மேல பாசமா ஓடி வராரு, என் செல்லம் இங்கதான் வந்திருக்கியான்னு. செகண்ட் அங்கிள் இங்க பாரு, குழந்தை மேல கை வச்சுன்னா உன் கையை முடிச்சு போட்டுரும் பாத்துக்கோ, ஆல்ரெடி வாங்கினாடி உனக்கு பத்தலையான்னு சொல்லி மாட்டி விட்டுட்டு இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் அவன் ஏன் பொண்ணுங்கிறத மாத்த முடியாது, நீ அப்பாவும் மன்னிச்சுட்டுல செல்லன்னு சொல்லி பக்கத்துல வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. குட்டி பொண்ணே கண்ணத்துல லைட்டா ஒரு தட்டி தட்டி கீழே தள்ளி விட்டுருது. கூடவே சித்தியும் கூட்டிட்டு வரவே 2 பேரும் மாத்தி மாத்தி தாத்தா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க, எங்களை மன்னிச்சிருங்க, இவ என்னோட குழந்தைய கொன்னுட்டா, அந்த கோவத்துலதான் அவங்க அப்பா ஏதோ 4 சாத்து சாத்துனாரு, அதுக்கு போயிட்டு இவ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா, அப்படி ஒரு குழந்தைய கொன்ன யாருக்கு தான் கோவம் வராது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அங்கிள் இதை பத்தி நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாம இருப்போம்னு நினைச்சியா, ஆல்ரெடி நீ சொன்ன எல்லா விஷயங்களும் பொய்ங்கிறதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்னு இவ வாண்டடா போய் விழுறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை இவகிட்ட காமிக்கிறாங்க. இன்னும் கேட்டா நீ பிரெக்னன்ட்னு இத்தனை நாள் பொய் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்க, அந்த உண்மையவே உன் கூடவே இருக்க இந்த பேக்கு கண்டுபிடிக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ ஐயோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, எங்க குழந்தை எங்க கிட்ட கொடுத்துருங்க, அவளோட ஷேர்ஸையும் கொடுத்துருங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. செகண்ட் அங்கிள் இங்க பாரு, உனக்கு இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் கூட இருக்கு, டிஎன்ஏ டெஸ்டே ஃபேக்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியல, என் குடும்பத்தையே நெருகதிக்கு நிப்பாட்டிட்டீங்களே, உங்களையும் நான் சும்மா விட மாட்டேன், அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சபதெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து போறான். குழந்தைய ஒரு ஸ்டுடியோவுக்கு பெயிண்ட் பண்றதுக்காக கூட்டு போயிருப்பாங்க. அந்த அங்கிள் பார்த்தா திடீர்னு மேல இருந்து ஏதோ ஒரு சிலை அங்கிளோட மண்டையிலே வந்து விழுந்துடுது, அவருக்கு பயங்கரமா அடிபட்டுருது. இருந்தாலும் குழந்தை கிட்ட காமிக்காம எனக்கு பெருசா அடி இல்லடா செல்லம், நீ வரைய அப்புறமா போலான்னு சொல்லுவாங்க. ஆனா இவளுக்கு மனசு கேட்காம அவரை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அந்த பெயிண்டிங் வேற ஒரு கப்பல் வந்து பார்த்துட்டு பாரு அந்த குட்டி பொண்ணு எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காளன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. குட்டி பொண்ணு செம்மையா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா, என்னாலதான் இல்ல, நான் எவ்வளவு பெரிய அன்லக்கி பத்தியா, எங்க அம்மாவும் என்னை விட்டு இறந்து போயிட்டாங்க, எனக்கு அப்பா யாருன்னே தெரியல, பிளஸ் என்ன பார்த்துட்டு இருக்கேன், என்னோட அங்கிள் தலையில வேற அடிபட்டுருச்சு, நான் ரொம்பவும் அன்லக்கில அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா மாஸ்டர் கிட்ட. மாஸ்டர் எவ்வளவு சொல்றாரு, இல்லடா செல்லம் உன்னால எதுவுமே இல்ல, நீ அன்லக்கிலாம் கிடையாதுன்னு. ஆனா இவ சமாதானமே ஆக மாட்டா, அதனால அவங்க அம்மாவோட ஆன்மாவே வர வச்சு இவள சமாதானப்படுத்த சொல்றாங்க. அவங்கள கட்டி பிடிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அங்கிள் ஒரு பக்கம் இவ தான் அந்த குழந்தை மேல தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணி அது அங்கிள் மேல விழுந்துச்சா என்னன்னு தெரியல, ஆனா இல்ல இதுக்கு மேல உன் கூட என்னால வாழ முடியாது, டிவோர்ஸ் கொடு அப்படின்னு கேக்குறாரு. இவ என்ன காரணம், இப்ப வந்து அந்த சிறுவண்டுக்காக என்கிட்ட டிவோர்ஸ் கேக்குறீங்களான்னதுக்கு இல்ல நீ பண்ற எல்லாமே தப்பா இருக்கு, நான் தான் தெரியாம உன்னை காதலிச்சு கல்யாணமே பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் உன் கூட வாழ முடியாது, இப்ப நீ பிரெக்னெண்டா இருக்கல, குழந்தைய பெத்து கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பிடு, அதுதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவளுக்கு சமகாண்டாயிட்டு நான் டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு கத்திட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணோட தங்கச்சி வந்துட்டு, இந்த தங்கச்சி வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த ஆள் கிட்ட எல்லாம் நீ கெஞ்சிட்டு இருக்காதுக்கா, நம்ம இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட்டு இங்க வாழ வேண்டாம், நான் ஒரு பெரிய பெயிண்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ண போறேன், என்னோட பெயிண்டிங் மட்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம செட்டில்டு தான், நீ கவலைப்படாதன்னு சொல்லி சமாதானப்படுத்துவா. குட்டி பாப்பாவோட பெயிண்டிங் ஒருத்தவங்க பார்த்தாங்கல்ல, அவங்க தான் இந்த பொண்ணு சொன்ன ஃபேமஸ் பெயிண்டரு. அவங்க இவங்க தாத்தா கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி உங்க வீட்டு குட்டி பொண்ணு வரைஞ்சதை நாங்க பார்த்தோம், அதை டிசைனாவே நாங்க எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம், பே பண்ணி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடத்துக்கு வர வேண்டியவ இந்த பொண்ணு தான், அதனால செம்ம காண்டாய் கத்திட்டு இருக்கேன், என்னோட பெயிண்டிங்க பாத்தீங்களா, இந்த பெயிண்டிங் கூட கம்பேர் பண்ணும்போது என் பெயிண்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த மனுஷனும் உன் பெயிண்டிங் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பெயிண்டிங் நான் பார்த்ததுலயே, அதுல நிறைய மிஸ்டேக் இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா வேணா பெட்டரா இருக்கும்னு சொல்லுவே. குட்டி பொண்ணு தானே அவ, அவளுக்கு என்ன தெரியும், அவ பாட்டு நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அதை பார்த்து இவ செம்மையா காண்டாகிட்டு இருக்க, குட்டி பொண்ணு இவளை பார்த்து முடிச்சிட்டு இருக்கு, 2 பேரும் மாத்தி மாத்தி முடிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து மாஸ்டர் சொல்றாரு, இங்க பாருமா ஓயாம அவகிட்ட வச்சுக்காத, அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி பேடான வைப் கிரியேட் ஆகுது, ஆல்ரெடி யாரையோ அவ கொலை பண்ணிருக்கா, அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம், அது யாரு என்னன்னா இன்னும் எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. குட்டி பொண்ணு தூங்க வச்சிட்டு இருப்பாரு அங்கிள். குட்டி பொண்ணு கேக்குறா, உங்களுக்கு ஆன்ட்டியை பிடிக்குமா அப்படின்னு. எதுக்கிட மாதிரின்னு இப்படி கேக்குறேன்னதுக்கு இல்ல நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே அவங்க கூட இருக்கீங்க, உங்களுக்கு அவங்க ட்ரக் ஆல்ரெடி கலந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டதோடனே இவரு ஷாக் ஆயிட்டாரு. இன்னுமா சொல்லிட்டு இருக்க, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னதுக்கு ஆன்ட்டி ஒரு மெய்டு கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டேன், அதை வச்சுதான் சொல்றேன், அதுக்காக தான் கூட இருக்கீங்களான்னு இவருக்கே ஷாக் ஆகிட்டு அப்பதான் இவரு யோசிச்சு பாக்குறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணு இவரோட ரூம்ல இருந்து வெளியில போயிருக்கு, மேபி புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க பொண்ணா இருக்குன்னு சொல்லி கேஷுவலா விட்டாரு. பார்த்தா இவர் குடிச்ச தண்ணியில ஏதோ ஒண்ணு கலந்து விட்டு போயிருக்கு, அதுக்கப்புறமா அதை ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி தான் இவ பிரெக்னென்ட் ஆகியிருக்கா. அந்த உண்மையை இப்ப அங்கிள் கண்டுபிடிச்சு யாருக்கும் கால் பண்ணி இவளை பத்தி இன்னும் டீட்டெயில் விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ கையில ஒரு பாக்ஸ வச்சு விளையாடிட்டு இருப்பா, அதுக்குள்ள கையில வச்சிருந்த ஏதோ ஒரு பொருளை போட்டுருவா, அதை எடுக்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருப்பா, முடியல. பாட்டி டே இங்க வாங்கடா பசங்களா, இந்த பொண்ணுக்கு அதை எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எல்லாரும் சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருப்பாங்க. யாருமே யோசிக்காம டக்குன்னு அந்த டின்னை உடைச்சு உள்ள இருந்து அசால்ட்டா எடுத்துடுறா. அதை பார்த்தது இவங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்களோட சிஸ்டருக்கு இந்த சூப்பர் பவர்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி
மாதிரி மத்தவங்க பேசுறத கேட்கக்கூடிய பவரும் இருந்துச்சுன்னு இப்ப அதே பவர் இந்த பொண்ணுக்கும் வந்திருக்கு. இது அவ்வளவு அசால்ட்டா எல்லாரும் முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு வார்ன் பண்ணிட்டு 3 பேரும் தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க அம்மா மாதிரியே அப்படியே இருக்கா, இது இவளுக்கு எப்படி பார்த்தாலும் ஆபத்து தான் வரும். அவங்க அம்மா மாதிரி இவளுக்கும் அந்த கொடிய நோய் வந்துட்டு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அப்பதான் பாஸ்ட்ல இவங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடிக்கு தலைவலி பயங்கரமா வந்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாய்ஸ் எல்லாம் காதுல கேட்டுட்டே இருந்திருக்கு. அதனால ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்ல பாதிக்கப்பட்டவங்க ஒரு கட்டத்துல இவங்க எல்லாருமே மறக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வீட்டை விட்டு போயிருக்காங்க. இந்த நிலைமை இந்த குழந்தைக்கும் வர்றதுக்கு நம்ம விடக்கூடாது, அவளை நம்ம தான் பாத்துக்கணும்னு பேசிட்டு இருப்பாங்க. பாட்டி பக்கத்துல உட்காந்து குழந்தைக்கு ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவளோட மாஸ்டரும் பக்கத்துல தான் இருப்பாங்க. குட்டி கேக்குறா, என்ன ஆச்சு, என்னோட அங்கிள்ஸ் எல்லாம் எங்க போனாங்க, எனக்கு எதுனா பிரச்சனை இருக்கா என்னன்னு கேப்பா. ஆமா பிரச்சனை இல்லாம இருக்குமா, இன்கேஸ் உனக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறது கெட்டவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நசுக்கி போட்டுருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கேக்குறாங்க. இவ ஐயோ வேணான்ட்டு சத்தமா சொல்லிடுறா. பாட்டி என்ன ஆச்சு, ஆப்பிள் கட் பண்ண வேண்டாமா, அப்ப அப்படியே சாப்பிடு, நான் உனக்கு வேற எதுனா எடுத்துட்டு வரேன்னு கொடுத்துட்டு அங்க இருந்து போனதோ இவ வந்துட்டா. இந்த குழந்தை எதுவுமே பண்ணாம இவ கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா. இவளை பார்த்தாலே அந்த குழந்தைக்கு ஒரு கெட்ட ஆன்மா வந்து பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே துடிச்சு புடிச்சு அங்க இருந்து பயந்து ஓடிட்டு இருக்கா. என்கிட்ட இருந்து ஓடினா மட்டும் உன்னை விட்டுருவனான்னு மிரட்டிட்டே வருவா. பாட்டி வந்துட்டாங்க. ஓ நான் இல்லாதப்ப என் பேத்தின்னு இந்த மாதிரி தான் மிரட்டுவல்ல, குழந்தைன்னு கூட பக்கமா அவகிட்ட இப்படி கடினமா நடந்துக்கிறியா, உனக்கு அறிவில்லையான்னு திட்டுவாங்க. இவ இல்லம்மா, அவ ஆப்பிள தூக்கி மேல போட்டுட்டு போறா, அதனால அவளுக்கு ஜஸ்ட் ஒழுக்கனா என்னன்னு சொல்லி கொடுக்க வந்த, மத்தபடி வேற ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லுவா. பாட்டி நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லியோட தங்கச்சியோ இல்ல பாட்டி உண்மையாவே அந்த பொண்ணு அப்படிதான் பண்ணான்னு சொல்லுவா. நீ யாரு ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல, நீயே உங்க அக்கா இங்க இருக்காங்கிறதுக்கு கூட ஒட்டிட்டு வந்திருக்க, நீயும் எங்க வீட்டு பொண்ணு ஒன்னா, எங்க வீட்டு பொண்ணுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நீ யாரு, எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ எல்லாம் பேச வந்துட்டேன்னு கேட்டுதான் அந்த பொண்ணு அழுகுது. எவ்வளவு அழுகு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து 2 பேரும் கிளம்புங்க, இங்க வந்து எப்ப நீங்க போறீங்களோ அப்பதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி திட்டி விடுவாங்க. இத பார்த்துட்டு இந்த பொண்ணு வேற சிரிச்சிட்டு இருக்கா. 3வது அங்கிள் இவளுக்கு பலூன் வாங்கி தரலான்னு வெளில கூட்டு போயிருப்பாங்க. அந்நேரத்துக்கு அவருக்கு ஏதோ போன் கால் வருதுன்னு பேசிட்டு இருக்க. இந்த குழந்தை பலூன் ஒரு தசையில போயிடுச்சுன்னு அவரோட கையை உதறி விட்டு அங்கிருந்து ஓடிட்டா. அதை இவர் கவனிக்கவே இல்லை. சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காரு, எங்கேயுமே அவளை கண்டுபிடிக்க முடியல. அவங்க அண்ணனுக்குலாம் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. குட்டி ரோடு கிராஸ் பண்ண தெரியாம நின்னுட்டு இருப்பா. அந்நேரத்துக்கு இந்த குழந்தை எல்லாம் கடத்துவாங்களா, அந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு அவனுங்க கடத்தி கொண்டு போயிட்டானுங்க. அங்க ஆல்ரெடி 3-4 குழந்தைங்க இருக்கு. பிரெட் எல்லாம் தூக்கி போட்டு ஒழுங்கா சாப்பிடுறதா சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்னிக்கு இருந்து சாகுங்கன்னு சொல்லி மாட்டிட்டு இருப்பாங்க. இவளுக்கு தான் சூப்பர் பவர் இருக்குல்ல, அந்த பவர் வச்சு அசால்ட்டா அவளோட கை கட்டியும் கட்டிட்டா. அட் த சேம் டைம் அவங்க எல்லாரையுமே அடிச்சுட்டா. சூப்பர் பவர் இருந்தா குழந்தைங்க இதெல்லாம் பண்ணும், நீங்க நம்பிதான் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்கள போலீஸ்ல ஒப்படைச்சுட்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி மாமாங்களை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. வந்ததும் மன்னிச்சிருமா, உனக்கு எதுவும் ஆகலன்னு கேட்பாங்க. எனக்கு என்ன ஆக போகுது அங்கிள், எனக்கு தான் பவர் இருக்குல்ல, எனக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லுவா. எங்க மேலதான் தப்பு, நாங்க தான் உன்னை ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொல்லி புலம்புவாங்க. இவ உங்க மேல என்ன தப்பு இருக்கு, உங்க மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல, இன்கேஸ் அவங்க எனக்கு அடுத்தலன்னா மத்த குழந்தைங்களை எப்படி காப்பாத்திருக்க முடியும், அவங்களும் சேஃப் ஆயிட்டாங்களே, அதனால சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லுவா. குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வர்றத வில்லி பார்த்துட்டு பார்த்தா இந்த பக்கி தான் பிளான் போட்டு வச்சிருக்கு அவளை கடத்துறதுக்காக. இந்த குழந்தைங்கள நார்மலா கடத்துறவங்க கிட்ட இவளையும் கடத்தி ஆகணும்னு சொல்லி போட்டோ எல்லாம் கொடுத்து விட்டுருக்கா. ஒரு குழந்தைய கூட கடத்த தெரியல, இவங்கெல்லாம் என்ன கேங்ஸ்டரா இருப்பாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பா. 3 மாமா கிட்டயும் மாறி மாறி தாவிட்டு இருப்பா. மாமாங்க சரி ஓகே நீ கிடைச்சிட்டல, அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி நம்ம 4 பேரும் கேம்பிங் போலான்னு சொல்லி அவளை கூட்டு வந்திருக்காங்க. அவ கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வில்லி வந்துட்டா. பாருங்களா இது கோஇன்சிடென்ட் தான் தெரியுமா, நானும் என் தங்கச்சி இந்த இடத்துக்கு கேம்பிங்க்கு வந்தேன், நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா, அப்போ ஒன்னா ஃபேமிலியாவே இருக்கலாம்னு சொல்லுவா. தங்கச்சி ஒரு ட்ரிங்க்ஸை கொண்டு போயிட்டு குட்டி பொண்ணு கிட்ட குடுக்குறா. நான் உங்ககிட்ட எதனா ஆஷானா இருந்தா என்ன மன்னிச்சிருன்னு. குட்டி பொண்ணு அதை வாங்கணும்னு வேணும்னு இவ்வளவு கீழே விழுந்துட்டு, என்ன நான் கேரிங்கா தானே எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், நீ இப்படி தள்ளி விட்டா என்ன அர்த்தம்னு கேக்குது. அந்த குழந்தை தள்ளி இந்த மாடு விழுந்துச்சான். இந்த சீனை சுத்தி இருக்கவங்க மாமா எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. எங்க போனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் உருவாக்கணும்ல அப்படின்னு சொல்லி திட்டி விடுவாங்க. குழந்தை அவ மேல ஜூஸ் கொட்டிட்டு, இப்பதான் நான் வேணும்னு பண்ணேன், இதுக்கு முன்னாடி உண்மையாவே நான் உங்களை வேணும்னு தள்ளவே இல்லை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க அக்கான்னு சொல்லிட்டு அவங்க மாமா கூட சுத்தி பார்த்துட்டு இருப்பா. யாரோ கத்துற சத்தம் இவளுக்கு கேக்குதுக்கா, அது ரொம்ப ஷார்ப்பு. அங்க போய் பார்த்தா ஒரு குட்டி பையன் மயங்கி கிடக்கான். அவங்க அங்கிள் டாக்டர்ல அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உடனே ஆம்புலன்ஸுக்குலாம் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அவங்களுமே ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த பையன் முழிக்க மாட்டான் அப்படிங்கிறது இந்த குழந்தைக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இன்கேஸ் அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கண்ணு முழிக்கலன்னா நீங்க என்கிட்ட கூட்டு வாங்க, நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்லுவா. ஆனா அவங்க பாட்டிக்கு பெருசா இந்த சிறுவண்டு பேசுறதெல்லாம் நம்ம நம்பணுமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இவ சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த குட்டி பையன் கண்ணு முழிக்கல. இவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா கூடவே ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்திருக்காங்க. அவரு என்னென்னமோ தூபம் போட்டு பாக்குறாரு, முழிக்க வைக்கவே முடியல. குட்டி பொண்ணு அவளோட மாஸ்டர் இருக்கார்ல, அவரை வர வச்சு கேக்குற இந்த பையனுக்கு முழிக்க வைக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கான்னு. அந்த மாஸ்டர் என்ன சொல்றாரு, உன்னால அவனோட கனவுக்குள்ள போகக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா அவனோட கனவுக்குள்ள போயிட்டு நீ தான் அவனை எழுப்பணும், அவன் ஆழ்ந்த மயக்கத்துல இருக்கான், அவனா நினைச்சா மட்டும்தான் அதுல இருந்து அவனால மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவளை
என்ன பண்றா, நான் கண்டிப்பா அவனை காப்பாத்திடுவேன், நான் காப்பாத்துனா நீங்க இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி அங்க இருக்க அந்த ஃபேக்கா வந்தாரு இல்ல ஒரு மந்திரவாதி, அவர்கிட்ட கேட்பா. அவரு இதாலெல்லாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லி நக்கலா பேசிட்டு இருப்பாரு. இவளும் அவங்க சொன்ன மாதிரியே ட்ரீம்ல போயிட்டு அந்த பையன் யாரு என்ன எல்லா டீட்டெயிலும் அந்த பையனுக்கு சொல்லி புரிய வச்சு அவன் மனசை மாத்தி ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துட்டா. அந்த மந்திரவாதி குழந்தைய பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என்ன அங்கிள் அவமானப்பட்டது பத்தாதா, இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, இல்லம்மா நீ ஒரு சபிக்கப்பட்ட குழந்தை, அது இந்த குடும்பத்துக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேல இருக்க லைட் ஒண்ணு கீழே விழ பாக்குது குழந்தை மேல. கரெக்டா அவங்க பெரிய அங்கிள் காப்பாத்தி விட்டுறாரு. நான் தான் சொன்னல இது ஒரு சபிக்கப்பட்ட குழந்தைன்னு, இது உங்க குடும்பத்துல இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கிள் அவ்வளவுதான் இவனை பிளாக் பண்ணுங்கன்னு பிளாக் பண்ணி விட்டாங்க. காலங்காத்தால வந்து விளங்காத வார்த்தைகளா பேசிட்டு இருக்கல, இத நீயா சொன்னதா எனக்கு தெரியல, யார் உன்னை சொல்ல சொன்னாங்களோ அந்த உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உன்னை விட்டுருவோன்னு சொல்றாங்க. இவனையுமே பிளான் பண்ணி வந்து எப்படின்னா அந்த குழந்தைய வெளில துரத்தணும்னு ஏற்பாடு பண்ணி வச்சது பெரிய அங்கிளோட ஆள் வில்லி தான். சோ வில்லி பேரை சொன்னதும் வில்லி அப்படியே சமாளிக்கிறா, ஐயோ நான் எங்க சொன்னேன், நீ போய் சொல்லிட்டு இருக்க அப்படி இப்படின்னு. ஆனா அங்கிள் இந்த வாட்டி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, இல்லம்மா நீ பண்ண எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒண்ணு விடாம இப்ப நீ இதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், உனக்கு வேற வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவ அட்லீஸ்ட் நம்ம குழந்தைக்காகவாச்சும் என்ன மன்னிக்கலாம்னதுக்கு ஃபர்ஸ்ட் அது என் குழந்தையே இல்ல, அதையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், எதுவா இருந்தாலும் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ரூவ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நீ ஜெயிலுக்கு போன்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாங்க. போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா மாதிரி இவளும் சாகுதான் போறா பாருன்னு சொல்லிட்டு சபிச்சு விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ சொல்லிட்டு போன கொஞ்ச நேரத்துல இந்த மாஸ்க் மாயாண்டி வேற மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்க, குழந்தை வேற அங்கேயே மயக்கம் மட்டும் விழுந்துருது. அவங்க டாக்டர் அங்கிள் சொல்றாரு அவளுக்கு எந்த ஒரு காயமுமே ஏற்படல, ஆனா ஏனோ தெரியல அவளோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு, அவங்க அம்மாவும் மாதிரியே இவளுக்கும் வந்துட்டு இருக்கு, காப்பாத்துறது டவுட்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளோட கனவுல அவங்க அம்மா வராங்க, இங்க பாரு இந்த இடம் உனக்கான இடம் கிடையாது, ரியாலிட்டியில உனக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்கள நீ ஏமாத்த கூடாது, கண்ணு முழிச்சிரு இல்லன்னா இங்கேயே நீ மாட்டிப்ப முழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு லைட்டா மயக்கம் தெரிய ஆரம்பிக்குது. மாஸ்க் மாயாண்டி வேற இவளை அட்டாக் பண்ணலான்னு வந்திருக்கா, இவன் யாரு என்னன்னு தெரியல, ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் கூட இந்த குட்டி பொண்ணோட சோல் கனெக்ட் ஆகுது, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, உன்னை தவிர வேற யாராலையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கவே அவன் அவ்வளவு ஸ்பீடா இங்க வந்துட்டு அந்த மாஸ்க் மாயாண்டி கூடவே சண்டை போட்டுறான். அவனே தெரிச்சு ஓடிட்டான் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கானேன்னு. இந்த வந்திருக்க பர்சனே யோசிக்கிறாங்க, யார் இந்த பொண்ணு, எதுக்கு நம்மளை காப்பாத்த சொல்லி இந்த இடத்துக்கு வர சொன்னா, ஒண்ணுமே புரியலன்னு யோசிச்சுட்டு நிற்கும் போது யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குதுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். டாக்டர் அங்கிள் தான் வந்து குட்டி பொண்ணை பாக்குறாங்க, குட்டி பொண்ணு இங்க யாரோ ஒருத்தர் இருந்தாங்க அங்கிள், அவங்க தான் என் உயிரே காப்பாத்துனாங்க, அவங்க யாருன்னு பாருங்கன்னு சொல்றா. வெளியில வந்து பார்த்தா யாருமே இல்ல. மாஸ்க் மேண்டிக்கு ரொம்ப முடியல, அவன் யோசிச்சு பாக்குறான் இவனோட வேலையே என்னன்னா இந்த மாதிரி பவர்ஃபுல் பீப்புள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் கடத்தி கொண்டு விட்டு அவங்களுக்கு அந்த பவர் எல்லாம் போற அளவுக்கான மருந்து கொடுக்கறது தான் இவனோட வேலை. அதே மாதிரிதான் இப்ப இவனை அட்டாக் பண்ண அந்த நியூ கேரக்டருக்கு கொடுத்துருக்கான். ஆனா ஏனோ தெரியல அவனோட பவர்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் வந்திருக்கு, அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கான அந்த பவர்ஸ் வரவே இப்ப அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு. அந்த பொண்ணு யாரு என்னங்கிறத கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி குட்டி பொண்ணை பத்தி விசாரிக்க அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான். குட்டி பொண்ணு இப்ப நல்லா ஆகிட்டா, இவ ஒரு பையனை காப்பாத்தினால அந்த பையனுக்கு பர்த்டே அந்த பார்ட்டிக்கு போலான்னு சொல்லி இவளை கூட்டு வராங்க. அந்த இடத்துல தான் இந்த நியூ கேரக்டரும் காமிக்கிறாங்க. மிஸ்டர் கூன்னு பிக்ஸ் பண்ணி போய் இவரோட நேம். அங்க குட்டி பொண்ணை பார்த்துட்டு ஹீரோயின் காப்பாத்தினால, ஐயோ ஹீரோயின் வருது, அந்த குட்டி பொண்ணு காப்பாத்தினால அந்த பையனோட அப்பா கிட்ட போய் விசாரிக்கிறான் யார் அந்த குட்டி பொண்ணு என்ன ஏதுன்னு. இந்த மாதிரி அந்த குட்டி பொண்ணோட அம்மா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுப்பாரு. சரி இப்ப அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டா அந்த பொண்ணோட ஒரிஜினல் அப்பா கிடையாது, பட் ஒருத்தன் அப்பான்னு இருந்தான், அந்த பொண்ணு பயங்கரமா சின்ன வயசுல இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவங்க அம்மாவே இதே மாதிரி டார்ச்சர் பண்ணி கொன்னுட்டானா, அப்பா எங்க இருக்காருன்னே தெரியலன்னதோ இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னங்க சொல்றீங்க, அந்த பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்களான்னு கேக்குறாரு. இவருக்கு அவங்க அம்மாக்கும் லிங்க் போல, அவங்க அம்மாவும் இவரும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அப்ப அவருக்கு பவர் வேற இல்ல, அந்த மாஸ்க் மாயாண்டி கையில பவர் போயிட்டு இவரோட கசின் ஒரு பையனுக்கு இவரு சுத்தமா பிடிக்காது, அவங்க அம்மா மேல ஆசைப்பட்டிருக்காரு, எனக்கு கிடைக்காதவ உனக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி மலை மேல இருந்து தள்ளி விட்டுருக்காரு. அப்ப அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கவே எப்படியோ சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் யாருன்னு தெரியாம அவன் கூட குப்பை கொட்டிட்டு இருந்தாங்களா என்ன எதுங்கிறதுலாம் தெரியல. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்ப இப்ப பவர்ஸோட பிறந்திருக்கானா இந்த பொண்ணு கண்டிப்பா என்னோட பொண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. குட்டி பொண்ணு அந்த பையன் கூட நல்லா பேசிட்டு இருப்பா, அதுவும் அப்பாவை பத்தின டாபிக் பேசிட்டு இருக்கவே இவர் மறைஞ்சு நின்று பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பாரு. அந்த இடத்துல மாஸ்க் மாயாண்டியை பார்க்கவே தான் பொண்ணை தான் தானே காப்பாத்தி ஆகணும்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு அவன் யாருங்கிறதுக்கு மாஸ்க் ரிமூவ் பண்ணி பார்த்தா இவரோட கசின் படுபாவி பையன் தான் இந்த வேலையும் பார்த்து வச்சிருக்கான். இவரோட பவர்ஸையும் புடுங்கி இவர் காதலிச்ச பொண்ணையும் தள்ளிவிட்டு இப்ப இவருக்குன்னு இருக்க ஒரே வாரிசையும் கொல்லலான்னு சொல்லி வந்திருக்கான். இந்த குழந்தை இவருக்கு தான் இவருக்கே தெரியல, ஆனா இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, அதனால என் குழந்தை இவன் கிட்ட விட்டுறக்கூடாது, நம்ம தான் பாதுகாக்கணும்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காரு. பாப்பாவை
எப்படி நம்ம கூட வச்சுக்கணும்னு. குழந்தைக்கு அவங்க மாஸ்டர் இந்த மாதிரி உங்க அப்பா இந்த ஃபேமிலியை சேர்ந்தவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஏன்னா அவ போட்டுட்டு இருக்க ஜேடு வந்து அந்த ஃபேமிலியை சேர்ந்ததுதான். இதை இவங்க அம்மா கடைசியா அவளுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போயிருக்காங்க. எங்க அம்மா கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் என்னோட அப்பாவா இருக்கணும். நான் அங்க போய் செக் பண்ணி பார்த்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டு அவங்க அங்கிள் கிட்ட கேக்குறா. ஏன்னா அந்த ஃபேமிலி கூட்டு போங்க அங்கிள், ஏன்னா எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு. அங்கிள் சொல்றாரு இல்லம்மா அந்த ஜேடு மேபி ஃபேக்கா கூட இருக்கலாம்டாமா, அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் கூட்டு போறேன்னு வரை இவ பயங்கரமா அடம் முடிச்சிட்டு நிக்கவே சரி ஓகேவா வேற வழி இல்ல நான் கூட்டு போறேன்னு சொல்லி இவர் அங்க இருந்து கூட்டு போகவும் இவளோட அப்பா இவளை தேடி இங்க வரவும் கரெக்டா இருக்கு. அவங்க தாத்தா கிட்டே போய் கேக்குறாரு இந்த மாதிரி உங்க பொண்ணு நானும் டேட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா நாங்க சேர முடியாம போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்க வீட்டுல இருக்கவங்க பேத்தி என்னோட சொந்த பொண்ணா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. டிஎன்ஏ ரிப்போர்ட் வேற சப்மிட் பண்றாரு 100% மேட்ச் ஆகிருக்குன்னு. ஆனா அங்க குழந்தையை கூட்டு போயிருக்க அங்கிள மதிக்க கூட மாட்டாங்க. ஐயோ போற வர பொண்ணாலும் நம்ம குடும்பத்து பொண்ணுன்னு வந்து இங்க உட்காந்துக்க போது அதெல்லாம் உள்ள சேர்க்க முடியாது, துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. 1 hour கிட்ட வெயிட் பண்ண வைக்கவே அங்கிளுக்கு காண்டி ஆகிட்டு வந்திருக்க கெஸ்ட உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கணுங்கிற பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்ல, அறிவு இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கத்தி விடுவாரு. இந்த குட்டி பொண்ணு இதுக்கு மேலே இங்க இருக்க வேண்டாம் அங்கிள் வாங்க போலான்னு கூப்பிடுது. இல்லடாமா உன்னோட அப்பாவை பார்க்கணும் தானே வந்த, உன்னோட அப்பாவை பார்க்கல என்னதுக்கு, இப்படியாப்பட்ட மனுஷன் என்னோட அப்பாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் அப்படி என்னோட அப்பாவா இருந்தாலும் எனக்கு வேணாம், எப்ப என்ன வாசல்ல நிக்க வச்சாங்களோ அந்த குடும்பமே எனக்கு வேணான்னு சொல்லுவா. நீ ஏன்டா தங்க கவலைப்பட்டு இருக்க, உனக்காக இவ்வளவு பெரிய குடும்பம் இத்தனை மாமா இருக்கும், நீ வாச்சல்லம் எங்க கூட ஹாப்பியா இருன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போயிட்டு பட்டம் எல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. வரும்போதே தூங்கிட்டே தான் வரா. குட்டி பொண்ணோட பாட்டி உங்க அப்பா உன்னை மீட் பண்ணணும்னு கூப்பிட்டாரு, குழந்தை கொடுத்துட்டு போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த மூ ஃபேமிலி ரொம்ப மோசம்பா, குழந்தை உள்ள கூட கூப்பிடல, வெளிலவே நிக்க வச்சு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க, நான் இதை அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு அவங்க அப்பா. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்துதாண்டா இதை கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. அவளோட சொந்த அப்பாவே அவளை மீட் பண்ணணும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்கன்னு குட்டி பொண்ணு கேட்டுருது. அங்கிள் அப்ப நீங்க இருந்து அனுப்பி விட போறீங்களான்னதுக்கு நாங்க ஏன்டா தங்க உன்னை அனுப்புறோம் அப்படிலாம் இல்ல, ஆனா உனக்கு உங்க அப்பாவை மீட் பண்ணணும்னு ஆசை இல்லைன்னதுக்கு அப்பானால எனக்கு யாருமே வேணாம், என் கூட என்னோட அங்கிள்ஸ் இருந்தா போதும், என்ன அனுப்பி விட்டுறாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுவா. அவளோட தாத்தாவை எங்க குடும்பத்தோட சொத்து, நீ உன்னை போய் நாங்க அனுப்புவோமா, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் இவருக்கு இந்த விஷயம் தெரியுது, தான் பொண்ணு தன்னை பார்க்க வந்திருக்க இந்த குடும்பம் அப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருக்காங்கன்னு. இப்ப அந்த குடும்பத்துல இருக்க பெரியவங்க யாரோ ஒருத்தருக்கு பர்த்டே பார்ட்டின்னு நினைக்கிறேன், அதுக்கு இன்விடேஷன் அனுப்பி வச்சிருக்காங்க, நீங்க போறீங்களான்னதுக்கு என் பொண்ணு அவமானப்படுத்தின இடத்துக்கு நான் போகாம இருப்பேன்னா அவங்களுக்கு அதே அவமானத்தை திருப்பி கொடுக்கணும், நான் போவேன், நான் வருவேங்கிறத அவங்க கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட உத்தரவு கொடுக்குறான். இந்த ஃபேமிலிலயும் அவர் வருவாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குடும்பத்திலே ரொம்ப மெயினான ஆள், பவர்ஃபுல்லான ஆள்னா அது இவர் தான். அவர் வர போறாரு, அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணுன்னு சொல்லி இந்த மாஸ்க் மாயண்டி கசின் கிட்ட சொல்றாங்க. அவன் சரி ஓகே அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், பட் ஆனா சூ ஃபேமிலி ரொம்ப பெரியவங்கல்ல, அவங்களையும் நம்ம கூப்பிடணும்லன்ட்டு இந்த குட்டி பொண்ணோட ஃபேமிலியும் கூப்பிட சொல்றான். அங்க இருக்க பெரியவங்க சொல்றாங்க எதுக்குப்பா, அவங்களதான் ஆல்ரெடி அவமானப்படுத்திட்டுமே நம்ம கூப்பிட்டா வருவாங்களான்னதுக்கு நான் சொல்றேன்ல நீங்க கூப்பிடுங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க தான் கூப்பிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் கூட ரோஷமே இல்லாம இவங்களும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. குட்டி பொண்ணோட மாஸ்டர் அவளை போவேனான்னு சொல்றாரு, ஆனா இவ கேட்க மாட்டா. இல்ல நான் அந்த இடத்துல கலந்துக்கிட்டு அங்க என்னதான் நடக்குதுங்கிறத நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும், எதுக்காக அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிக்கு வரா. ஆனா அங்க கொஞ்சம் மட்டமா தான் ட்ரீட் பண்றாங்க. ஒரு ஆள் வந்துட்டு குட்டி பொண்ணு வேணும்னு பிடிச்சு கீழே தள்ளி விடுறான். அதை அங்கிள் பார்த்துட்டு காண்டாயிட்டு அவனை எட்டி ஒரு மிதி மிதிக்கிறாரு. அங்க ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கூஜா இருக்கு, அது கீழே விழுந்து உடஞ்சிடுது. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுக்கு தான் உங்களை கூப்பிட வேணான்னு சொன்னேன், பேரை தான் அடம்பிடிச்சு கூப்பிடணும்னு சொன்னா, இங்க என்ன சண்டை போடுறதுக்காக வந்திருக்கீங்களா, எதுக்காக இப்படி எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்கன்னதுக்கு இங்க பாருங்க அவன் தான் குழந்தைன்னு கூட பார்க்காம அவகிட்ட சண்டை எடுத்தான், இல்லன்னா நாங்க இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கிள் எவ்வளவு சொல்றாரு. ஆனா அவங்க கேட்காம ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு இங்க இருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிளும் சரி குழந்தையும் சரி இல்ல நாங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம்னு விடாபடியா நிக்கிறாங்க. உடனே குழந்தையோட அம்மாவை பத்தி அப்பாவை பத்திட்டு எல்லார பத்தியும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பொண்ணு சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல குடும்பத்துல வளர்ந்தா அதுக்கு எல்லாமே தெரியும், இது இப்படி வளருது, இது போய் எங்க குடும்பத்து பொண்ணுன்னு சொல்லி தள்ளிவிட பாத்தீங்க, நல்ல வேலை இது எங்க குடும்பத்து பொண்ணு இல்லடா எப்பா நாங்க தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி குழந்தைன்னு கூட பார்க்காம அவளை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. குட்டி பொண்ணோட அப்பாக்கு செம்மையா காண்டாகி யார் அந்த குழந்தைய அட்டாக் பண்ணானோ அவனையே போட்டு அடிச்சு தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் குட்டி பொண்ணையே தூக்கிட்டு இங்க பாருங்க இவ என்னோட பொண்ணு, என் பொண்ணை கேள்வி கேட்கிற உரிமை உங்க யாருக்கும் இல்லைன்னு சொல்லி அந்த மாஸ்கை ரிமூவ் பண்றாரு. அந்த பாட்டில சரண்டர் ஆகுறாங்க. இல்லடா செல்லம் என்னோட பேத்தின்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்படி பேச போறேன், நீங்க இந்த குடும்பத்துக்கே பெரிய ஆளு, உங்களுக்கு தெரியாத எங்களை பத்தி, நாங்க வேணும்னு அப்படிலாம் பேசலன்னு சமாளிப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி என் பொண்ணு கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டே தீரணும், மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லவே பாட்டியும் மன்னிக்க மாட்டியான்னு சொல்லி கிட்ட வருவாங்க. நீங்க எனக்கு பாட்டியும் கிடையாது நான் உங்களுக்கு பேத்தியும் கிடையாது, இப்படி ஒருத்தங்க எனக்கு வேணான்னு குட்டி பொண்ணு சொல்லும், எனக்குமே வேணாட சொல்லும் உனக்கு வேணான்னு சொல்லி அவங்க அப்பா அங்க இருந்து வெளில கூட்டு போறாரு. அங்க வந்திருக்க அத்தனை கெஸ்ட்டுமே அவர் வெளில போகவே வெளில போயிட்டாங்க. ஏன்னா அவருக்காக ஏற்பாடு பண்ண பார்ட்டி தானே இது. குட்டி பொண்ணோட அப்பா இனிமே குட்டி பொண்ணை நான் பாத்துக்கிறேன், அவ கூட கொஞ்ச நேரமாச்சு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அங்கிள் கிட்ட கேட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. என்ன ஒரு வாட்டியாச்சும் அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லுவாரு. குட்டி
பொண்ணு அப்படியே தயங்கிட்டே இருக்கா. ஏம்மா அப்பான்னு கூப்பிட மாட்டேன், உனக்காக தானே அப்பா இருக்கேன், நான் தாமா வந்து உன்னை ஹாஸ்பிட்டல்ல கூட காப்பாத்தினேன், உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்பாரு. எனக்கு அது ஞாபகம் இருக்கு, பட் ஆனா எங்க அம்மாவை நீங்க ஏன் காப்பாத்தல, அவங்களையே அனாதையா தவிக்க விட்டீங்க அப்படின்னு கேட்பா. நான் உங்க அம்மாவை விட்டு வரவே இல்லை தெரியுமா, இவ்வளவு பெரிய குடும்பத்தையே நான் உதறி விட்டுட்டு வந்துட்டேன் உங்க அம்மாக்காக, வாழ்ந்தா உங்க அம்மா கூட மட்டும்தான் வாழ்வேன்னு. ஆனா என்னோட கசின் அந்த கடங்கார பையன் நடுவுல புகுந்து ஆட்டையை கலைக்கிறதுக்கு உங்க அம்மா மேல இருந்த விருப்பத்துல உங்க அம்மா யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லி மலை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான். அப்போ உங்க அம்மா பிரெக்னெண்டா வேற இருந்தா. அதுக்கப்புறம் உங்க அம்மா எப்படியோ சர்வைவ் ஆகி உன்னை பெத்து எடுத்திருக்கா. இந்த எந்த உண்மையுமே தெரியாம அவங்கள வேற திசையில தேடி நான் பாட்டு திரிஞ்சிட்டு இருந்தேம்மா. அம்மாவை காப்பாத்தணும் நானும் ஆசை தான் பட்டேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புன்னு கேட்பாங்க. குட்டி பொண்ணு நம்பிட்டு அப்பான்னு கடைசியில கூப்பிட்டுறா. குட்டி பொண்ணு மறுபடியும் அவங்களோட பாட்டி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு அவங்க அப்பா. பாட்டி ஒரே நாள் என் பேத்தி துரும்பா எழுச்சு போயிட்டா, எங்க குடும்ப வழக்கப்படி எங்க குடும்பத்தோட மருமக எங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், ஓ இன்னைக்கு நீ தான் சமைக்கணும்னு சொல்றாங்க. அப்பா தடுமாறிட்டே கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்குறாரு. வாயில வைக்க முடியல, அவ்வளவு கொடூரமா இருக்கு. குட்டி பொண்ணு பயங்கரமா கிண்டல் பண்ணி எல்லாருமே ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா மறுபடியும் லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. குட்டி பொண்ணோட இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது, ஏதோ புதுசா இவங்க தொடங்கி வைக்கிறாங்கன்னு. குட்டி பொண்ணு அங்க ஜாலியா இருப்பா. அந்த இடத்துல இந்த கசின் பையன் ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சிருக்கான். அவனுக்கு தேவை இந்த பொண்ணு அழிக்கணுங்கிறதா என்னன்னு தெரியல. ஒரு பொண்ணு வந்துட்டு வாண்டடா குழந்தையோட கையை பிடிச்சி இவ கழுத்துல இருக்க அந்த பேர்ல் நெக்லஸ் அறுக்க வச்சிடறா. அறுத்துட்டு குட்டி சாத்தா எப்படி அறுத்து விட்டுருச்சு பாருங்க, இந்த குழந்தை நார்மல் மாதிரி தோணல அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி குழந்தை பத்தி தப்பா பரப்பி விட்டுட்டு இருக்கா. குழந்தை கிடையவே கிடையாது, இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. நான் பொய் சொல்றேன்னா அப்ப அவ கையில எப்படி அந்த பேர்ல் வந்திருக்கும் நீங்களே பாருங்கன்னவே எல்லாரும் குட்டி பொண்ணை பத்தி தப்பா போர்ட்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. சரி உனக்கு எவ்வளவு காம்பன்சேட் பண்ணமோ நாங்க பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. குட்டி பொண்ணு அங்கிள் நான் எதுவுமே பண்ணல, எதுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு கேட்பா. இவரு அவளுக்கு பணம் தேவை, அந்த பணத்துக்காக தான் இவ்வளவு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா, அதை கொடுத்தோம்னா அவ பாட்டு போயிடுவாமா, இந்த மாதிரி ஆளுங்களாம் அதுக்கு தான் வராங்கன்னு அவ வேற மாதிரி திருப்பி விடுறா. என்ன உங்ககிட்ட பணம் இருக்கு என்கிட்ட இல்லங்கிறத அவமானப்படுத்துற மாதிரி சொல்றீங்களா, உங்க குடும்பமே இப்படிதான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. எதுக்காகனா இவங்க குடும்பத்தோட ரெப்புடேஷனே கெடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டைலாக் வேற சொல்லிட்டு போயிட்டா. சோசியல் மீடியாலையும் போட்டு விட்டா, இந்த மாதிரி அந்த வீட்டுல ஒரு குட்டி குழந்தை இருக்கு, அது யாரோட குழந்தைன்னு தெரியல, பட் ஆனா ரொம்ப ஒழுக்கக்கேட அந்த குழந்தைய வளர்க்குறாங்க, மத்தவங்களை புள்ளி பண்ணிட்டு இருக்கு இவ்வளவு சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டா. அவ்வளவுதான், அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகவே இவங்களோட நிம்மதியே கெட்டு போச்சு. எங்க போனாலும் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, உங்க குடும்பத்தை பத்தி இப்படிலாம் சொல்றாங்களே உண்மையானு. இந்த குட்டி பொண்ணு சொல்லுது நான் எதுவுமே பண்ணல, அவங்களா பண்ணதுக்கு எல்லாரும் ஏன் என் மேல பழி போடுறாங்கன்னதுக்கு ஜனங்களாம் அப்படிதான், நீ கவலைப்படாத நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றேன்னு பெரிய அங்கிள் சொல்லுவாரு. அப்ப இன்னொரு நியூஸ் வருது, என்னன்னா அந்த பொண்ணு லைவே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி இந்த குடும்பம் இவ்வளவு தப்புவான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு, ஆனா என்னன்னா எங்களை மாதிரி ஏழப்பட்டவங்களோட விஷயங்கள் வெளியில வர விட மாட்டாங்க, அதையுமே பிஆர் டீம் வச்சு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன ப்ரூஃப் கூடமா இதுக்கு அகைன்ஸ்டா உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட எந்த ப்ரூஃபுமே கிடைக்கல சார், அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே ஆல்ரெடி உடைக்கப்பட்டிருக்கு, அதுல இருந்து எந்த டேட்டாவுமே நம்மளால ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியல, நம்மளோட ஸ்டாக்ஸ் தான் வேற பயங்கரமா டவுன்ல போயிட்டு இருக்கு, போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் தான் விளக்கம் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போதே குட்டி பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது, அவங்க அப்பாவால இந்த விஷயத்துல இவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு. அதே மாதிரி அவங்க அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுப்பா, அந்த சரௌண்டிங்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எங்களால எந்த ஃபுட்டேஜும் எடுக்க முடியல, எல்லாமே டிலீட் செய்யப்பட்டிருக்கு, ப்ளீஸ் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னவே, நான் இருக்கப்ப நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லி எவ்வளோ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அசால்ட்டா அதெல்லாமே பேக்கப் எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ இந்த குட்டி பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லை, அவ தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ப்ரூஃபும் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். அப்ப கரெக்டா குட்டி பொண்ணோட அப்பாவும் வேலை முடிஞ்சு வந்து கலந்துக்கிறாரு. குட்டி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம், சூப்பர் ஹீரோனா எங்க அப்பா தான் சொல்லி ஃபேமிலியா ஹாப்பியா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு செகண்ட் அங்கிள் மச்சான்னு கூப்பிடுறாரு. மச்சான் நீங்க எப்படி சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. அது கேட்டதே இவருக்கு ரொம்ப எமோஷனலா போயிட்டு, ஏன்னா தன்னை ஒரு மச்சானா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா இவங்க எல்லாருமே ஹாப்பியா அவரை வெல்கம் பண்ணவே தனக்குன்னு ஒரு புது ஃபேமிலி கிடைச்சிருக்குன்னு சொல்லி இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. குட்டி பொண்ணுக்கு கதெல்லாம் சொல்லுவாரு. மாஸ்டர் வழக்கம்போல குட்டி பொண்ணு கிட்ட பேசலான்னு வருவாரு. ஆனா இந்த வாட்டி குட்டி பொண்ணோட அப்பாவாலையுமே மாஸ்டரை பார்க்க முடியுது, ஏன்னா அவருக்குமே சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குல்ல. இப்பதான் மாஸ்டர் ஒரு உண்மையை சொல்றாரு, இந்த குட்டி பொண்ணோட அம்மா இப்ப வரைக்கும் உயிரோடு தான் இருக்காங்க, ஆனா என்ன கோமால இருக்காங்க, அவங்களோட நினைவுகளை மட்டும் இந்த மாஸ்க் மைண்ட் இருக்கான்ல கசின் பையன், அந்த பையன் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கான், அவங்கள காப்பாத்தணும்னா உங்க 2 பேரால தான் முடியும், நீங்க அதுக்கு நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி மெடிசன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு 2 பேரும் அவங்களோட கனவு லோகத்துல போய் எப்படின்னா அவங்க அம்மாவை எழுப்பி கூட்டிட்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ணியுமே எழுப்பவே முடியல. இந்த விஷயத்த அவங்க மாஸ்டர் கிட்ட சொல்றாங்க. எங்க அம்மா கண்ணு முழிச்ச உடனே நாங்க இந்த இடத்துல இருக்கோம், எப்படி எங்க அம்மாக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்டதுக்கு மாஸ்டர் அப்ப உங்க அம்மா இத்தனை நாள் அடப்பட்டு இருந்த இடத்துல இருந்து விடுபட்டு வந்துட்டாங்க, அவங்க இப்ப உயிரோட எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதா இப்ப நம்மளுக்கு இருக்க டாஸ்க்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுந்து வராங்க. நம்ம ஏன் இங்க இருந்தோம், நம்ம யாரு என்னங்கிற நினைவுகள் எல்லாமே அவங்க அம்மாக்கு மறந்து போச்சு. அவங்க மாஸ்டர் ஒரு வழியா மந்திர சக்தி மூலமா அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்க. ஒரு லேடி அந்த ஆக்குல போற மாதிரி இருக்கும், அவங்க அம்மா தான் போயிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அதை குட்டி பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. போயிட்டு கூப்பிடுறா. அவங்க இல்லடாமா நான் உன்னோட அம்மா கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பாவுக்கும் புரியுது அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு. அந்த மாஸ்டரும் சொல்லியிருப்பாரு அவங்களுக்கு மேபி மெமரி லாஸ் ஆகிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்கள ரொம்பவும் புஷ் பண்ணி எல்லாத்தையுமே ஞாபகம் வர வைக்க கூடாது. பொறுமையா அவங்களுக்கே நினைவு திரும்பும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இந்த மாதிரி என் பொண்ணுக்கு அம்மா இல்ல, அவங்க ரொம்ப அவங்க அம்மாவை மிஸ் பண்றா. நீங்க அவங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கு வரீங்களா, எங்களோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் காமிக்கணும், அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லவே இவங்களும் குட்டி பொண்ணுக்காக வராங்க. எல்லாரையும் பார்த்து இவங்க தான் உங்க குடும்பமா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிப்பாங்க. அங்க வந்ததும் அவங்க அம்மா கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி எங்க குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுமா, உனக்கு கல்யாணமே ஆகிட்டு உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ஆனா இவன் என்னோட பொண்ணு, அப்ப என்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டா அவங்க அப்பா வராரு, நான் தான் உங்களோட ஹஸ்பண்ட்னு சொல்லி அவங்களுக்கு இடைக்கிடைக்கு உடம்பு முடியாம ஆகி இந்த மாதிரி டக்கு டக்குன்னு மறந்துடுவாங்க. அந்த காலகட்டத்துல தான் இவர் அவங்கள மீட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சு இந்த குழந்தைய அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க. இந்த குடும்பத்துல ஒத்துக்கவே இல்லை. அதனால எப்படின்னா இவனையும் அந்த பொண்ணையும் பிரிக்கணுங்கிற காரணத்துக்காக தான் இந்த கசின் பையில வச்சு இவங்கள போட்டு தள்ளியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பவர்ஸ் இருக்கவே அவ்வளவு சீக்கிரம் சாகாம எப்படியோ கஷ்டப்பட்டு உயிர் பழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோமால சிக்கி இப்ப தெளிவடைஞ்சு வந்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்றது எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற சிச்சுவேஷன் நான் இல்ல, எனக்கு அதிகமா பிரஷர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இங்கதான் இருக்க போறீங்க, பொறுமையா எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்கோங்க, உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குட்டி பொண்ணுக்கு தான் மனசே கேட்கல. எங்க அம்மா எப்படா கிடைப்பாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா அவங்களுக்கு ஏன் ஞாபகமே இல்லை, என்ன விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்கிறா. மாஸ்டர் தான் அதெல்லாம் கவலைப்படாத, அம்மாக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆனா சீக்கிரமே அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும், அதை நினைச்சுலாம் நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி தூங்க வைப்பாரு. இவ தூங்கிட்டு இருக்கும்போது இவளோட அந்த ஃபேக் அப்பா கனவுல வரான். வந்துட்டு உன்னால் தான் என் வாழ்க்கையே அழிஞ்சிச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இவளை அட்டாக் பண்ணணும்னு வருவான். இவ இல்ல வேணாம் வேணான்ட்டு நிஜத்துல கத்த ஆரம்பிக்கிறா. அந்த சத்தம் கேட்டு இவங்க அம்மா வந்து பக்கத்துல உட்காந்து தட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களும் அதே கனவுல அப்பேர் ஆகுறாங்க. அந்த கனவுல அவனை எதிர்க்கிறதுக்கு இப்ப அவங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ணவே அந்த கனவுல அவனை அழிக்கவே சந்தோஷமா குட்டி பொண்ணு அம்மா என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க இங்க வந்தீங்களா, அப்ப உங்களுக்கு நான் யாரு என்னங்கிறதுலாம் ஞாபகம் வந்துருச்சான்னு கேப்பா. எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, ஆனா நான் தானே எப்படி பார்த்தாலும் உன்னோட அம்மா, சோ உன்னோட அம்மாவா பெர்மனண்டா இருக்கலாம்னு நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகிட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு அப்பாவும் லைட்டா அம்மா மேல கை வைக்கலான்னு வருவாரு. அவங்க இங்க பாருங்க, நான் சொன்னது குழந்தைக்கு அம்மாவா இருக்கேன் தான், ஆனா உங்களுக்கு நான் மனைவி ஆகிறத பத்தி இன்னும் நான் யோசிக்கல, சீக்கிரமே யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அவரை அவாய்ட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க அம்மாக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க மாஸ்டர் வந்து ஏதோ ஐடியா எல்லாம் கொடுக்குறாரு. அந்த ஐடியா எல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சித்தனமா தான் இருக்கும். இவங்க கஷ்டப்பட்டு எப்படியோ கசின் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு ஒரு வழியா இவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட வைக்கவே அவங்க அம்மாக்கு அவங்களோட நினைவுகள் எல்லாமே திரும்பி பழைய நிலைமைக்கு நல்லபடியா ஸ்ட்ராங்கா வந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலி கூட எல்லாம் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கூட யாரும் ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் தெரியலன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல சும்மா நடிப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டு இவங்க எல்லாருமே ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா இருக்கிறதோட இந்த மூவி இங்க கம்ப்ளீட் ஆகிட்டு சீக்கிரமே இன்னொரு நல்ல மூவியோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.